விழிப்புணர்வு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்க வேண்டும். சோ அது அந்த நடவடிக்கை போன கவர்மெண்ட்ல சோலார் விண்டி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பார்ட்டி ஃபண்ட் பிரைப் அந்த மாதிரி நிறைய வாங்கணும் குற்றச்சாட்டு இருந்தது. இல்ல அது தெளிவா இல்ல இது வரைக்கும் சோஃபார் தெளிவா இல்ல. இனிமேல் அந்த மாதிரியான அது நேற்றே அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விடுச்சு. இனிமேல் அந்த மாதிரியான எந்த சூழ்நிலையும் இங்க இருக்காது. யார் யாரெல்லாம் வெளியில இருந்து சோலார் பேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவருக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சிஸ்டம் உருவாக்கப்படும். தெளிவான டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம் உருவாக்கப்படும். யாரு எங்கேயும் துண்டு சீட்லயோ இல்ல வேற இதுலயோ எழுதி கொடுத்தலாம் இங்க எந்த அப்ரூவல் வாங்க முடியாது. ஒரு தெளிவான சிஸ்டம் உருவாக்கப்படும். எங்கேயுமே மறைமுகமாக எந்த டீலும் இருக்காது. எல்லாம் தெளிவா போர்ட்டல் சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம். அந்த போர்ட்டல் லான்ச் ஆன பிறகு அந்த போர்ட்டல்ல யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி அதுக்கான கிரைடீரியா அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓப்பனாக அப்ரூவ் பண்ணப்படும். எல்லாமே ஒரு போர்ட்டல்ல வந்துடும். சோ போர்ட்டல்லே இருக்கும். எந்தவித மறைமுக டீலும் இல்லாத அளவிற்கு இந்த துறை முழுவதுமாக சீரமைக்கப்படும். கோரிய கம்பெனி பிளாக் லிஸ்ட் பண்ண போறீங்க? இல்ல, அந்த டெண்டர்கள் எல்லாம் இப்ப ரத்து செய்யப்பட்டிருக்கு. விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணை முடிந்த பிறகு என்ன நடவடிக்கையோ அதை கண்டிப்பா செய்யப்படும். முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு வரதா சொல்றீங்க. அதே போல அடிப்படையில சீரமைப்பு பண்றதாவும் சொல்லிட்டு வரீங்க. இந்த முறைகேடுகள்ல முன்னாள் அமைச்சருக்கு ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னா இல்ல, விசாரணை முடிந்து தொடர்பு இருந்தால் யார் மீது தொடர்பு இருந்தாலும் அதற்கான தேவையான நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுக்கப்படும். இங்க எங்க ரிலாக்சேஷனும் இருக்காது. இப்ப முன்னாள் அமைச்சரோ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தாலும் யார் மீது யார் தவறு செய்திருந்தாலும் தவறு செஞ்சிருந்தா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தானே இருக்கும். அதுக்கான என்ன சட்டப்பூர்வம் நடவடிக்கை அது எடுக்கப்பட்டு தான் இருக்கும். அதுல எந்த வித தயவுதாட்சணையும் இருக்காது. தவறு யார் செய்தாலும் அரசாங்க பணத்தையோ அரசு நிர்வாகத்தையோ யாரு முறைகேடு செய்தாலும் அதுல எந்த தயவுதாட்சணையும் இருக்காது. கண்டிப்பாக 100% நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் சொல்லியாச்சு. கண்டிப்பாக டெக்னிக்கல் ஃபால்ஸ் இன்னைக்கு சரி செய்யப்படும். ஏன்னா இங்க இருக்க கால் சென்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு அறிவுரை கூறப்பட்டுள்ளது. இது ஒரு சில நாட்கள் இன்னைக்கு இருந்து அது எந்தெந்த ஃபால்ட் இருக்கோ அதை உடனே அந்த ஃபால்ட் வித் அந்த டீடைல்ஸோட பப்ளிஷ் பண்ணுவாங்க. சோ பொதுமக்களுக்கும் அது என்ன பிரச்சனை தெரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா முதல் அடிப்படையை சீரமைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த லெவல்ல சீரமைக்கணும். சோ முதல் கட்ட சீரமைப்பு நடந்துகிட்டு வருது. இல்ல, பணியாளர்கள் பற்றாக்குறை பரவலா எல்லா துறையிலும் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஏன்னா நான் தான் சொன்னேன் 1,40,000 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் பணியாற்றி இருக்காங்க. சோ 50% ஆஃப் த ஹியூமன் எஃபிஷியன்சி அவ்வளவுதான் இருக்கு. சோ இதை சீரமைச்சால் தான் நீங்க நிதி இருக்கும். நிதி இருந்தா தான் நம்ம பணியாளர்களை உள்ளே அமர்த்த முடியும். சோ அதனாலதான் அடிப்படையாக முதலில் சீரமைப்பை செய்துவிட்டு பணியாளர்கள் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கு. அதை திரும்ப எல்லாரும் கடந்த ஆண்டே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்த அந்த திருத்தியமைக்கப்பட்ட கட்டணத்தை அரசே ஏற்றிருந்தாங்க. எலெக்ஷன் அப்படின்றத நெருக்கத்தை ஒட்டி இந்த ஆண்டும் உயர்த்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இல்லை. அது மாதிரியான உயர்த்துவதற்கான எந்த எண்ணமும் அரசிடம் இல்லை. நிறைய தவறான தகவல்கள் பரப்பட்டு வருது. எந்த விதமான இப்போதைக்கு கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் முதல்வரிடம் இல்லை. இல்ல, ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம்ல அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அது பெர்சன்டேஜ் வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது வேற. பட் அரசாக முன்னெடுத்து உயர்த்தும் எண்ணம் எதுவும் இல்லை. அதே பாலிசி டெசிஷன் கண்டிப்பா முதல்வர்கிட்ட கலந்துகிட்டு கண்டிப்பா. சட்டத்துறை அமைச்சர் என்ற இந்த கூடுதல் தகவல்கள் கேட்கிற சிபிஐ என்கொயரிக்காக கேட்டிருந்தாங்க செந்தில் பாலாஜி மேல. அதுக்கான அனுமதி தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்காங்க. இல்ல, அது ஆல்ரெடி கோர்ட்டே அதுக்கான இது கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அவங்க போட்ட பெட்டிஷன்ஸ் எல்லாம் கடந்த வாரம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு. சோ ஆட்டோமேட்டிக்கா அது சிபிஐக்கு போயிடுச்சு. இது கோர்ட் கொடுத்த உத்தரவு ஆட்டோமேட்டிக்கா சிபிஐக்கு போயிடுச்சு. அவங்க தான் விசாரணை செய்து யாரு தவறு செய்தாலும் அவர்களை கைது செய்வார்களா இல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியது சிபிஐயோட பொறுப்பு. நீங்க திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனப்ப கோயில்ல ஒரு சில பிரச்சனை நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா ஹைகோர்ட் இல்ல, அதுல என்னன்னா எந்த விதிமீறலும் இல்லை. அதாவது கோயில்ல 12:45 வரைக்கும் போறதுக்கான அனுமதி உண்டு. அந்த டைம்குள்ளதான் நான் உள்ள போனோம். யாரெல்லாம் உள்ள போன பிறகு 2 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். சோ அதனால அதை கேட்டுட்டு தான் போனோம். வரலாமான்னு. இல்ல இன்னும் டைம் இருக்கு அப்படி வரலாம்னு சொன்ன பிறகுதான் உள்ள போனோம். 2 மணி வரைக்கும் நான் வந்த பிறகும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அவங்க தரிசனம் செஞ்சுட்டு தான் போனாங்க. சோ அதுல எந்த விதிமீறலும் இல்லை. அதுக்கான கட்டாயம் இல்லை. நாங்க பக்கத்திலே தான் இருக்கோம். எப்ப வேணாலும் கோயிலுக்கு போய்க்கலாம். இந்த டைம் தான் போகணும்லாம் ஒண்ணும் இல்ல. சோ நிர்வாகத்திடம் கேட்ட பிறகு இல்ல 2 மணி வரைக்கும்லாம் தரிசனம் இருக்கும். ஏன்னா அது உள்ள யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவங்களுக்கு முடிச்ச பிறகுதான் நடை சாத்தப்படும். அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் போனோம். அதுல எந்த விதிமுறையும் இல்லை. எதையும் விதிமீறி பின்பற்ற வேண்டிய கட்டாயம் நடை சாத்துறது ஒரு டைம் இல்ல சார். 12 மணிக்குள்ள இல்ல, அதற்குள்ள உள்ள போயிட்டாங்கன்னா ஒரு சில கோயில்கள் அவங்களுடைய விதிகள் வேற மாதிரி இருக்கு. சோ அதற்குள்ள அதாவது 1 மணிக்கு 1:15 மணிக்குள்ள உள்ள போயிட்டாங்கன்னா அதை அதுக்கப்புறம் யாரையும் உள்ள அலோவ் பண்ணாம இருக்கிறவர்கள் தரிசனம் செய்யும் வரை அவர்கள் திறந்தா வச்சிருக்காங்க. 2 மணி வரைக்கும் இருக்கு. நான் திரும்பவும் கேட்டுக்கிட்டேன். இதை ரைஸ் ஆன பிறகு திரும்ப நான் கேட்டுக்கிட்டேன். இல்ல அதெல்லாம் இல்ல 2 மணி. நான் வெளியே வர்றப்பயும் 500 பேருக்கு மேல பக்தர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் தரிசனம் முடிச்சிட்டு 2 மணி வரைக்கும் தரிசனம் இருந்திருக்கு.
விண்டு சோலாருக்கான புரோக்கர்ஸ் டாமினேஷன் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலான குற்றச்சாட்டு. அதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமேல் யார் எந்த புரோக்கருக்கும் இந்த அலுவலகத்துல வேலை இல்லை, எந்த புரோக்கரும் இதுக்குள்ள வர முடியாது. இந்த நிர்வாகம் முழுமையாக சீரமைக்கப்படும். இன்னைக்கு எவ்வளவு மெகாவாட் தேவைப்பட்டிருக்கு சார்? ஏன்னா 108 டிகிரிக்கு மேல சென்னையில இருக்கு. இல்ல பெரிய அளவுல ஹைப் வரல. நீங்க லாஸ்ட் மந்த் ஒரு ஹைப் வந்துச்சு, அந்த மாதிரியான ஹைப் இல்ல. பட் இந்த மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அதை தெளிவாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை வந்து இன்னைக்கு கால் சென்டர்ஸ்லயும் அங்க இருக்கிற சோசியல் மீடியா வழியா அப்டேட் பண்ற டெக்னிக்கல் டீம் கிட்ட, அவங்ககிட்ட ஆல்ரெடி கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட சொல்லியிருக்கோம். சோ அவங்களும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்ல. ஒரு சில நாட்கள் இதுக்கான தெளிவான என்ன விளக்கங்களோ, எங்கெங்க டெக்னிக்கல் எரர், எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு யார் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கா, எல்லாமே வந்து மக்களுக்கு கொண்டு போய் அந்த சமூக வலைதளங்களாக தெரிவிக்கப்படும். 31ஆம் தேதி வரைக்கும் ஹீட் வேவ் அதிகமா இருக்குன்னு சொல்லி கவுன்சிலிங் மூலமா டிரான்ஸ்ஃபர் வந்து டிரான்ஸ்பர்ஸ் இதுவரை நிறைய டிரான்ஸ்பர்ஸ் வந்து முறைகேடாக, அதாவது ஒரு சில நபர்கள் தனிநபர்கள் பயன்படும் அளவால தான் டிரான்ஸ்பர் வந்து எந்தவித தெளிவும் இல்லாமல், டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இதுவரை மின்சார நடந்துட்டு இருக்கு. இனிமேல் அப்படி நடக்காது. தேவையில்லாத நிர்வாக ரீதியான டிரான்ஸ்பர்ஸ் எல்லாம் நிப்பாட்ட சொல்லியிருக்கு. தேவையில்லாமல் சும்மா போய் ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணி அவரை டிரான்ஸ்பர் பண்றது, அப்புறம் அவர் இடத்துல இன்னொருத்தர் போறதுக்காக ஒரு விதிமீறல் நடக்காது. இது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா எங்கெங்க வேக்கன்ட் இருக்கோ அது பப்ளிஷ் செய்யப்படும். அதுல ப்ராப்பரா இன்னும் பாலிசி டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் இனிமேல் டிரான்ஸ்பர்ஸ் இருக்கும். டிரான்ஸ்பர்ல எந்த விதமான சொன்ன திரும்ப துண்டு சீட்டுலாம் இங்க வராது. துண்டு சீட்டுகள் இல்லாமல் ரொம்ப தெளிவான டிரான்ஸ்பர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் இந்த அரசு, முதல்வர் தலைமையிலான அரசு வந்து ஊழியர்களுக்கும் சாமானிய மக்களுக்குமான அரசாக கண்டிப்பாக நிரூபிக்கப்படும். மின்சாரத்துறை நியமனங்கள் எது மூலியமா நிரப்ப திட்டமிட்டிருக்கும்? எல்லாமே டிஎன்பிசியில என்னென்ன விதிமுறை ஏற்கனவே இருக்கு. டிஎன்பிசி கடந்த காலங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் பேப்பர் தயார் பண்ணி அதெல்லாம் முற்றிலும் தவறு. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இனிமேல் என்ன டிஎன்பிசியில என்ன விதிகள் என்ன இருக்கோ அதான் பண்ண முடியும். நீங்க சொல்றது வந்து இது முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல அண்ணா யூனிவர்சிட்டி வழியா பண்ணது, அந்த இன்ஜினியர் அட்மினிஸ்ட்ரேஷன், அது தவறு. அதெல்லாம் தவறான வழிமுறைகள். அப்படிலாம் இருக்காது. இனிமேல் எது சரியான நடைமுறையா இருக்கோ, எது வந்து அனைத்து மக்களுக்கும் ஒரு நியூட்ரலான இதா இருக்கும், அப்படிதான் இருக்கும். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வச்சு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தவறு. அதெல்லாம் கண்டிப்பா ஏற்கனவே ரிப்போர்ட் ஆயிருக்கல. பணி நிரந்தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார்? இல்ல இதுவரைக்கும் இப்ப அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து 1850 பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா யாரெல்லாம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸோ செக் பண்ணிட்டு வரோம். என்ன நடைமுறையோ அதை பார்த்துட்டு தான் பண்ண முடியும். முதல்ல ரெவன்யூவை சரி பண்ணணும். நன்றி. மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்த்த விவரங்களை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.